ஒன்றை தவறா நீங்க பெறுவதை காட்டிலும் ஒரு காரியத்தை நீங்க அனுபவத்தை காட்டிலும் பெறாம இருக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமானது அன்புல உறவு. உறவு தான் ரொம்ப முக்கியம். நீங்க உறவு, அதுக்குரிய உறவு கிறிஸ்டியன் லைஃப்ல எழும்பல. பணம் எழும்பிடுச்சு, ப்ராஸ்பரிட்டி பெரிய அளவுல எழும்பிடுச்சு. ப்ராஸ்பரிட்டியில ரிசல்ட் பார்த்திருக்கோம். மஞ்சா போய் தூக்கிட்டு வந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு சென்னையில டைரக்டர்ஸ் மாத்திரம் கிடையாது, ஊழியக்காரர்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். எத்தனையோ பேர் மஞ்சா போய் தூக்கிட்டு வந்த ஊழியக்காரங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா BMW கார்ல போறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டியில எழுப்புதல் வந்துருச்சு. ஒரு சிலர் அதிகாரத்திலோட ஓரளவு கொஞ்சம் பாக்குறாங்க, பவர்ல கட்சின்னு ஆரம்பிச்சு அதுல கொஞ்சம் அப்படியே பவர்லாம் அப்படியே பாக்குறாங்க, அதெல்லாம் கூட ஓகே. ஆனா உறவுல என்ன பண்ணணும், இன்னைக்கு எழுப்புதல் வரல. ஏன்னா அந்த உறவை என்ன பண்றது இல்லைன்னா, உறவு ரொம்ப முக்கியமானது. பிசாசு அடிக்கிறது எங்க அடிப்பானா, நேரடியா உங்களை அடிக்க மாட்டான், உறவுல வச்சுதான், உங்க குழந்தை மூலியமா தான் அடிப்பான், உங்களுக்கு பிரியமானவங்களை வச்சுதான் அடிப்பான். இப்போ ஒரு குடும்பமானதான் உங்களுக்கு அந்த வேல்யூ புரியும். அதெல்லாம் கடினப்படுத்தி, அந்த இருதயத்தெல்லாம் கடினப்படுத்தி எழும்பி வரணும். அதுதான் உறவை எவன் ஒருத்தன் ஹேண்டில் பண்ண கத்துக்கிறானோ. இனிமேல ராஜீவ்காந்தி மீட்டிங்ல பேச போகும்போது கை தலை தனி, கால் தலை எல்லாமே தனித்தனியா போயிடுச்சு. ஒரு அப்பாவை பறி கொடுத்த பிள்ளைங்களோட இருதயம் எவ்வளவு வயிறு எரியும். ஒரு சாதாரண ஆட்களை அவங்களாம் ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரியவர்கள்லாம் கேட்டா அப்பெல்லாம் கிடையாது. ஆனா அந்த மன்னிச்சாங்க பாருங்க, அந்த பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும், அந்த சகோதரியை போய் மன்னிச்சாங்க பாருங்க. அதுதான் உறவை என்னைக்கு நீ ஹேண்டில் பண்ண கத்துக்கிறியோ, உறவை என்னைக்கு நீ பில்ட் பண்ண கத்துக்கிறியோ, அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, பழைய சுபாவத்துல நீ என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த இடத்துல ஒரு உறவை கொண்டு வர முடியாது.